டெய்லி வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள என்ன டேப் பண்ற வெளியில வாடா வெண்ண. ஹலோ ப்ரோஸ்கிஸ், வெல்கம் பேக் வித் another வீடியோ. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் இன்றைக்கி ஆன்சர் பண்ணியும் தென் ரியாக்ட் பண்ணியும் ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லி கண்டென்ட்காக உங்ககிட்ட கேட்டிருந்தேன். எவ்வளோ கண்டென்ட் இருந்திருக்கீங்கன்னு தெரியல, பார்க்கலாம். மோஸ்ட்டாக அதில் ஆன்சர் பண்ண எல்லாருமே என் ஃப்ரெண்டு தான். நீங்கள் அந்த வீடியோவும் பார்க்க போகிறீங்க, பார்த்து தான் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஏதாவது சப்பு கப்பி ஏற ஏதாவது நல்லது நடக்கும். வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வென் யுவர் மேரேஜ்? ஆசையாக தான் இருக்குது, நடக்கும்போது நடக்கட்டும், நம்மளும் ஆசைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எப்போ ஒர்க்குக்கு போவேன்? நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு தான்டா இருக்கேன். யூடியூப்ன்றதே ஒரு ப்ரொஃபஷன் தான் இல்லையா? ஸோ இதுவும் ஒரு ஒர்க் தான். நம்ம இந்தியாவில் தான் அதை வந்து ஒரு நார்மலாக சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ப்ரொஃபஷனாக தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ தென் டெக்னிக்கலி ஐ எம் டூயிங் மை ஒர்க். நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. எப்போ நீ சாவேடா? எவ்வளோ வன்மம் இருக்குன்னு தெரியுதுடா. ஆனால் எவ்வளோ வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுலேருந்து. ஒருத்தர் சாவதில் அவ்வளோ கியூரியாசிட்டி உங்களுக்கு? எப்போடா தெரியல நீங்க? டே, நீலாம் உருப்பிடுவியாடா? இப்படி தான் பயன்படுத்துவியா எருமை மாடே? ஒன்றில் அக்கா வந்துட்டு பயந்துருக்காங்க. எதுக்குன்னா, நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டு ஒரு போஸ்ட் போட்டுட்டு தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரியில் எவனாவது ரிப்ளை பண்ணாமல் போனீங்கன்னா ரத்த கேக்கு செத்து போயிடுவீங்களான்னு சொல்லி ஒரு ரீல் போட்டிருந்தேன். ஸோ அதுக்காக பயந்துட்டு வந்து அக்கா இப்போ மெசேஜ் பண்ணிருக்காங்க, இந்த இதில் ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் பரவாயில்ல, உங்களுக்காச்சும் உயிரில் பயம் இருக்குது. மரியாதையாக இருந்து ஹவ் ஆர் யூ? லைஃப் எப்படி போகுது ப்ரோ? எவ்வளோ ஒரு ஹோல்சமான ஒரு கொஸ்டின். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என் லைஃப் ரொம்ப நார்மலாக நான் தென் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஜாலியாக போய்கிட்டு இருக்கு. உங்கள் லைஃப் நல்லா போகும்னு நான் நம்புகிறேன். போகலைன்னா நம்மளே அதை அமைச்சிக்க வேண்டியது தான், நல்லா போகிற மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட் போஸ்ட்காக தான் ரிப்ளை பண்ணுறேன், அப்புறம் நான் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். பாய். பரவாயில்ல, உங்களுக்கு உயிர் மேலே ஆசை இருக்குல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். என்ன கேட்குறது மச்சான்? ஏய், உங்ககிட்ட கண்டென்ட் கேட்டு தாண்டா நானே கொஸ்டின் போட்டிருக்கேன். நீ என்கிட்ட திருப்பி கேள்வி கேட்குற. நான் ஒன்று கேட்டால் நீ என்கிட்ட திருப்பி கேட்குற. மனுஷனா நீலாம்? உனக்குலாம் கொஞ்சமாக அறிவு இருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? சரி, அறிவு தான் சார் கேட்குறேன். அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவில் கண்டுபிடிக்கிறேன்? ஃப்யூச்சரை என்ன பண்ணலான்னு பிளான். என்ன போட்டுக்கு படி? ஃப்யூச்சரில் என்ன பண்ணலான்னு பிளானை தான் அக்கா இப்படி எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பிரியான்ற அக்கா. ஸோ லைஃப் போகிற போக்கில் போகிறோம்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியாது. நம்ம ஏதாவது சின்ன சின்ன பிளான் பண்ணால் தான் அது சப்போஸ் அது நாளைக்கு தப்பாக நடந்தால் கூட அதை வந்து வேறு விதமாக எப்படி சரி பண்ணலான்ற ஐடியா கூட நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு பிளான் வச்சுருங்க. நான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அது போக போக வரும். யூடியூப்லேயே தான் வேறு ஒன்று பண்ணலான் இருக்கேன். அது புதுசாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அது என்னன்றதை நான் அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். திரும்ப மாடு லூஸு அக்கா செகண்ட் போஸ்ட்டுக்காக ரிப்ளை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் எஸ், உயிர் மேலே அவ்வளோ ஆசை இருக்குல்ல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏதோ காமிக் ரைட் பண்ண போகிறேன் சொன்னீங்க. ஓகே, என்னோடய காலேஜ் கான்டாக்ட் போட்டிருக்கு. எஸ், காமிக் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு பிளானில் இருக்கேன் தான். அது இப்போதைக்கு என்னால் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் மணி என்கிட்ட இல்லை அந்த அளவுக்கு. தென் பிஸ்னஸ்க்கான கான்டாக்ட்ஸும் இன்ஃப்ளூயன்ஸஸும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அது போக போக நான் ஃபுல்லாக பில்ட் பண்ணிவிட்டு அந்த அடித்தளத்தை ஃபுல்லாக போட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருவோம். இது என்னோடய நண்பர் தான் கேட்டிருக்காரு. கண்ணதாசன் காரக்குடி ஆர் கொடி வாழ்த்து. எஸ், ஆப்வியஸ்லி ஒரு டீ டோட்டலர் கூட அந்த பாட்டை நல்லா வைப் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அந்தளவுக்கு ஒரு வைஃபுல்லான ஒரு சாங். அது மியூசிக்காகவும் சரி, லிரிக்கலாகவும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸாக கூடிய வார்த்தை தான். ஐ எம் சரவணா சார். சரவணா என்ன சாருன்னு சொல்கிறார் போல் இருக்கு. இல்லை அவரை சொல்லிக்கிறானா? ஓகே. ஒன் ஆஃப் எ டைம் யுவர் ஃப்ரெண்டு டைரக்டர் விக்ரம் சார். ஞாபகம் இருக்கான்றதை சுற்றி வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
எஸ், எனக்கு ஞாபகம் இருக்குது. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அப்பப்போ விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ எந்த நிலை போனாலும் அந்த நிலை மறவாதவன்டா இந்த விக்ரம். அவ்வளோ சீக்கிரம் யாரையும் மறக்க மாட்டேன். because என்ன நீ நண்பன்? when we expect for your movie. நண்பரே, சீக்கிரமே வரும். அது ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருக்கலாம்னு நினச்சேன். பட் நீங்களே கேட்டுட்டீங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் பயங்கரமாக ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் எழுதிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச உடனே ஷூட்டிங்லாம் ஆரம்பித்து பண்ணிடுவோம். சீக்கிரமே பார்ப்பீங்க. அது ஒரு நல்ல ஒரு பேங்கராக இருக்கும். இன்னும் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறீங்களா? ஸோ அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினும் எதுவும் சேமாக இருக்கிறதுனால ஒரே ஆன்சர் தான் ரெண்டுக்கும். எஸ், வி ஒர்க் ஃபார் தட். இங்கிலீஷ் எல்லாம் பேசாத, முடியுமா முடியாதா சொல்லு. அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு தான் இருக்கும். பட்ஜெட்டும் தென் ஆர்டிஸ்ட்டும் எப்போ கூடி வராங்களோ அப்போ அது கண்டிப்பாக நடக்கும். நீ எப்போ நாசமாக போவ? இந்த க்ரைம் பார்ட்னர்ன்ற கேட்டகரியில் சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த கேட்டகரியில் சேர்ந்தது தான் இந்த நாயும். அதுக்கு காரணமாக இவரே இருப்பார், இவரே கேள்வி கேட்பார், இவரே குண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். நல்லவரே 5 நாள். செம்ம ஸ்டோரி. ஆக்சுவலாக யாருக்காவது இது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு செம்மையான ஒரு ஸ்டோரி. இதுவே தனி ஒரு வீடியோவாக போடலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி அது. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ தென் இது ஒரு 10 மினிட்ஸ் வந்திருக்கு. இதை வச்சு நான் எவ்வளோ நேரம் கண்டென்ட் பண்ண போகிறேன்னு தெரியல. எலெக்ஷன் பக்கமாக வந்துகிட்டு இருக்கு. யாருக்கு ஓட்டு போடுறது, யாருக்கு போடாதீங்க, அதை பற்றி நான் எதுவும் பேச வரல. சஜஷன் என்ன பண்ணலாம், இவங்களுக்கு நீ ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சஜஷன் பண்ணலாம். பட் நீ இவங்களுக்கு தான் போடணும்னு சொல்கிறதும் தப்பு, இவனுக்கு நீ போடக்கூடாதுன்னு சொல்கிறதும் தப்பு. அதே மாதிரி நிறைய பேர் நோட்டாவுக்கு போடலான்ற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. அது உங்களோட ஐடியாலஜி தான். அதை பற்றி நான் இது சொல்ல வரல. பட் நீங்கள் காஸ்ட் பண்ணுற அந்த ஓட்டு எல்லாரோட வாழ்க்கையும் அது சுற்றி பாதிக்க போகுதுன்றதையும் மறந்துடாதீங்க. நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்றை மட்டும் இல்லாமல் பர்சனலாக உன்னை சுற்றி இருக்க எல்லாருக்கும் எது நல்லதோ அந்த கட்சிக்கு நீ ஓட்டு போடு அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே அதை பார்த்து பண்ணிக்கோங்க. தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு விட்டுரு. உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்ரம். நன்றி. கடைசியில் என்னையும் அரசியல்வாதி மாதிரி பேச வச்சிட்டீங்கடா.